இந்த கட்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. இந்த கட்சியிலிருந்து வெளியே போனவர்கள் நிறைய பேர்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கல்யாண் சிங் முதலமைச்சர், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா கல்யாண் சிங்? அவர் நடந்து போனால் எல்லோரும் காலடி மண்ணை எடுத்து கொட்டு கும்பிடுவார்கள். அவர் கட்சி விட்டு போனார், இந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதே மாதிரி நிறைய உமாபாரதி இந்த கட்சி விட்டு போனாங்க, இந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி தேஷ்பாய் பட்டேல் இந்த கட்சி விட்டு போனாங்க, இந்த கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இன்னைக்கு 12 ஆண்டுகளையும் தாண்டி இந்தியாவில் நீண்ட நாள் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் என்ற பேரும் பெருமையும் கொண்ட மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி இருக்கின்ற கட்சி இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. யார் இந்த போனாலும் சரி, போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் நான் போனேன். நேற்று நெல்லை மாவட்டத்தில் விருந்து போனவர்கள் தயாசங்கர் உள்பட, அசோக் உள்பட, பொன்னுத்துறை உள்பட எல்லாம், கவிக்கண்ணன், கண்ணன், எல்லா மண்டல தலைவர்களும் நேற்றே என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சென்றவர்கள் எல்லோரும் இன்னை திரும்பி வருவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த போராட்டத்தின் மூலமாக நான் தெரிவிப்பது, யார் வந்தாலும் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும், அவர்களுக்குரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் கற்பழிப்பு சம்பவங்கள் அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வருகிறார். இன்னை கூட பார்த்தேன், இன்னை கூட டிவியில் கவர்னர் உரையில பார்த்தா எல்லாம் அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்றான். ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொன்ன 2500 ரூபாய் இன்று வரை கொடுக்கவில்லை. 1000 ரூபாய் கொடுக்கிறார். 100 யூனிட் 200 யூனிட் கவர்னர் உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று 207 குற்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த குற்ற சம்பவங்கள் ஒன்றை பற்றியாவது கவர்னர் உரையில் குறிப்பிடப்படவில்லை. ஏன் குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் தெரிந்துவிடும், அது அசம்பிளியுடைய ரெக்கார்டில் பதிவாகும். ஆக எந்த ஒரு அறிக்கையும் இதுவரையிலும் தரவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லோரையும் போய் ஒரு இடத்தில் கூட போய் பார்க்கலாம். ஆனால் நடிகைகளையும் பார்க்கிறார். பட தயாரிப்பாளர்களை இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், உண்மையிலே நாங்கள் வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டுபிடிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். தாவேக ஆட்சியில் நடைபெற்ற முக்கிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமைகள் எத்தனை தெரியுமா? 100க்கு மேல, கொலைகள் 55க்கு மேல, போதைப் பொருள் தொடுப்பான குற்றங்கள் 65க்கு மேலே, பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான வன்முறை தொடர்பான முக்கிய சம்பவங்கள் 25/5/2026 தூத்துக்குடியில் 20 வயது பெண்ணை இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று வன்கொடுமை செய்தவுடன் பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்றிருக்கிறார்கள். 25/5/2026 சென்னை அம்பத்தூரில் மின்சார வாரிய ஊழியர் ஒரு வீட்டில் ரீடிங் எடுக்க சென்று போய் அங்குள்ள 9 வயசு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். 27/5/2026 கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. 28/5/2026 சென்னை வேளச்சேரியில் காலையில் டீ குடிக்க சென்ற 61 வயது மூதாட்டியை 2 நபர்கள் தூக்கி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை. 31/5/2026 மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 13 வயது சிறுமி 4 சிறார்கள் 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை. 3/6/2026 தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைண்டத்தில் 17 வயது மாணவியை 3 பேர் காரில் கடத்தி சென்று கற்பழித்திருக்கிறார். 4/6 மானாமதுரையில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு ஊர்காவல் படை வீரர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். 13/6/2026 காவல் நிலையத்தில் குடும்ப பிரச்சனை குறித்து புகார் அளிக்க வந்த பெண்ணின் தொலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் ஆபாசமாக பேசி தலைமை காவலரே ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய கொடூரம். 13/6 சிவகங்கையில் பெண் காவலரிடம் 3 பேர் காவல்துறையை அத்துமீறல்கள். 13/6/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி 18 வயது இளம்பெண் கண்ணீர் மல்க புகார். 14/6/2026 தூத்துக்குடி மாவட்டம் ஆனந்த நகர் பகுதியில் 12 வயது சிறுமிக்கு மத போதகரே பாலியல் வன்கொடுமை. ஏனால் இது சிறுபான்மையினர் அரசு. சிறுபான்மையினர் அரசு தான் அரசியல் பேசிட்டு இருக்கார். அந்த அளவுக்கு முதலமைச்சர் மத போதகரே பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்கிறார். 13/6 திருவள்ளூரில் 3 வயது குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை. 25/5/2026 மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே 10வது மாணவி. அதே போல 29/5/2026 மதுராந்தகம் அருகே மூதாட்டி 60 வயது பெண் 1/6 ஸ்ரீவைண்டம் அருகே பெண்ணை ஏமாற்றி தாவேக நிர்வாகி 2 கூட்டு பாலியல் வன்கொடுமை.
96 வண்டலூரி காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவர்கள் 3 பேரை தாவேகா நிர்வாகி மகன் ஏமாற்றியதாக புகார். 12/6/2026 சென்னை ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. 12/6 சேலத்தில் வறுமையில் வாடும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் குறிவைத்து ஏமாற்றி வீடியோ எடுத்து மிரட்டி தாவேகா பிரமுகர் மணிகண்டன் பாலியல் வன்கொடுமை. 15/6 திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே கர்ப்பிணி பெண்ணுக்கு ஆடையின்றி நின்று பாலியல் தொல்லை கொடுத்த நிர்வாகி லோகேஸ்வரனை தாவேகா நிர்வாகி லோகேஸ்வரனை அக்கம்பக்கத்தில் பிடித்து தர்ம அடி கொடுத்திருக்கிறார். இப்படியாக தொடர்ந்து இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள். நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பஸ்ஸில் ஏறி நீங்கள் கரூருக்கு போனீங்க. கரூரில் போய் பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு படிச்சு 41 பேர் இறந்து போனதற்கு நீங்களும் ஒரு காரணம். சிபிஐ இன்னைக்கு இன்னும் அது என்கொயரி இருந்து கொண்டே இருக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. என்ன பேச்சு பேசினீங்க? திருச்சி ஜோசப் கல்லூரியில் போய் நன்றி அறிவிப்பு கூட்டம் நன்றி அறிவிப்பு பேசும்போது எல்லோரும் என்னை எதிர்த்து பேசுறார்கள். ஆனால் எனக்கு எதிர்த்து பேச பேச எனக்கு எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறது சொல்லுறீங்களே, உங்களுடைய எனர்ஜி எல்லாம் இந்த பாதுகாப்புக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்தியிருக்க வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். பெண்கள் இன்னைக்கு ரோட்ல நடமாட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் கற்பழிப்பு சம்பவங்கள். என்ன பேச்சு பேசுனீங்க? ப்ரோ அப்படின்லாம் பேசுனீங்க. நான் கேட்கிறேன் ப்ரோ, இந்த கற்பழிப்பு சம்பவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு கண்டனமாவது நீங்க தெரிவித்திருக்கிறீர்களா?